ஒரு அருமையான சகோதரர் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு நபர் ரொம்ப அழகாக ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் பற்றியும் மார்ட்டின் லூத்தருடைய புரட்சி பற்றியும் வரலாற்று ஆவணங்களோடு பேசுகிறாரு. உங்கள் திருச்சபையோட வரலாறெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. சொன்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. வீடியோவை ஷேர் பண்ணார். ஒரு 20 நிமிஷம் லாங் வீடியோ. சேனல் பேர் வந்து சத்தியம் காஸ்பல். அதில் பேசுகிறவர் வந்து ரொம்ப அழகான பேர். கேட்டவுடனே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. மரி வளன் மாதாவே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நல்ல ஒரு வீடியோ. நிறைய பல்ட்டி உருட்டு புரட்டெல்லாம் இருந்தது அஃப்கோர்ஸ். ஆனால் அதில் ஒரு இப்போதைக்கு இந்த வீடியோவுக்கு அதிலேருந்து ஒரு 20 செகண்ட் எடுத்து அந்த 20 செகண்டுக்குள்ளே என்னென்னலாம் சொல்கிறாரு அதை கொஞ்சம் ஆராயலாம், அலசலாம். அதற்காக இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். அற்புதமாக காப்பாற்றினார். மார்ட்டின் லூத்தர் பரிசுத்த வேதாகமத்தை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். அதே நேரத்தில் தான் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதை நான் என்ன சொல்கிறதுன்னா, ஓகே உங்களுடைய கோர்ப்பு புரியுது, ரெண்டையும் கோர்க்குறீங்கன்னு புரியுது. ஆனால் கோர்ப்பில் ரொம்ப தப்பு பண்ணுறீங்களே. என்னென்னா, அச்சு கண்டுபிடித்தது, அந்த அச்சு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சது ஜொஹானஸ் குட்டன்பர்க் 1455ஆம் ஆண்டு 1455. மார்ட்டின் லூத்தர் ஜெர்மன் மொழியில் அவருடைய மொழிபெயர்ப்பில் 1522ஆம் ஆண்டு தன்னுடைய புதிய ஏற்பாடு டிரான்ஸ்லேஷனை மட்டும் விட்டார். 1534ஆம் ஆண்டு முழு பைபிளையும் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிவிட்டார். இவர் சொல்கிறத பார்த்தா 1455 குட்டன்பர்க் அச்சு எந்திரத்தை கண்டுபிடிச்ச நேரமும் 1522-34 மார்ட்டின் லூத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண நேரமும் 80 வருஷம் நடுவில் அப்படி போயிடுச்சான். மார்ட்டின் லூத்தர் அந்த காலத்திலேயே நம்ம இன்றைக்கி சயின்டிஸ்டெல்லாம் போராடுற அந்த டைம் ட்ராவல் மிஷின் எதுவும் கண்டுபிடிச்சிருப்பாரா இருக்கும். போய் முதல் அச்சா இந்தாங்க என்னோடது அப்படின்னு கொடுத்துருப்பார் இருக்கலாம், யாருக்கு தெரியும். இவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அற்புதமாக காப்பாற்றினார். மார்ட்டின் லூத்தர் பரிசுத்த வேதாகமத்தை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். அதே நேரத்தில் தான் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதிலே முதலாக அச்சிடப்பட்டது இவர் மொழிபெயர்த்த பரிசுத்த வேதாகமம் தான். இல்லை, உங்களுடைய பற்று எனக்கு புரியுது. ஆனால் உருட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா, அந்த நிலைமையில தான் இந்த பகுதி இருக்குது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த 80 வருஷ கேப் இருக்குல்ல, 55 அடுத்த நூற்றாண்டுடைய 22, 34 இந்த சமயம், இந்த 80 வருஷ கேப்பில் ஐரோப்பாலேயே பல நூற்றுக்கணக்கான பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ், அச்சு இயந்திர அந்த ப்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நூற்றுக்கணக்கானவை திறந்தாச்சு இந்த 80 இயர்ஸ் டைமில். அதோடு மட்டும் நிறுத்தாமல் மக்கள் கையில் லட்சக்கணக்கான பைபிள் காப்பீஸ் இருந்தது. நூற்றுக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கானவை. ஏன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் இந்த நூற்றுக்கணக்கான பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சிடப்பட்டது அப்படிங்கிறது வரலாற்று சான்று ஓட இருக்குது, வரலாற்று நிகழ்வு. சரி, அப்போது முதல் பைபிள் மார்ட்டின் லூத்தர் அடிக்கலையாப்பா அச்சு எந்திரத்தில்னா? இல்லைங்க, வெரி சாரி. குட்டன்பர்க் அந்த அச்சு எந்திரத்தை கண்டுபிடிச்சி முதலாக அவர் வந்து பிரிண்ட் பண்ண புத்தகம் ஒரு பைபிள். என்ன பைபிள் அப்படின்னா, அந்த பைபிளுடைய பேர் குட்டன்பர்க் பைபிள், லத்தீன் பைபிள், கத்தோலிக்க 73 புத்தகங்களை கொண்ட விவிலியம். அந்த விவிலியம் தான் முதலாக அச்சிடப்பட்டது. இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு பாயிண்டில் வந்து என் கழுத்தை பிடிக்கலாம். அதாவது பைபிள் வந்து லத்தீன் மொழியில் தான்ப்பா முதல்ல வந்துச்சு. லத்தீன் வந்து திருச்சபையோட மொழி. திருச்சபை வந்து அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த வேலையை பார்த்துச்சு, மற்ற மொழிகளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே கழுத்தை பிடிச்ச கையெடுத்து நீங்களே தான் உங்களை பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா 1466ஆம் ஆண்டு மென்ட்லின் அப்படிங்கிற நபரால் ஜெர்மன் மொழியில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தது. இதற்கான ஆதாரமும் நான் வந்து லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலாம். என்னை நம்பணும்னு அவசியம் இல்லை. இந்த மென்ட்லின் பைபிள் ஜெர்மன் மொழியில், லூத்தர் தான் ஜெர்மன் மொழியில் முதல்ல அச்சுக்கு கொண்டு வந்தார் பைபிளை அப்படின்னு சொல்கிற அந்த உருட்டை தவிடுபடியாக்கி இந்த மென்ட்லின் பைபிள் 1466ஆம் ஆண்டுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரங்களையும் இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸையும் வச்சு பார்க்கணுன்னா இந்த மென்ட்லின் பைபிள் மட்டும் கிடையாது, 13 17 வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள் ஜெர்மன் மொழியில் மட்டும்
புழக்கத்தில் இருந்தது, விற்றது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ். பல யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆர்கிஎஸ் லைப்ரரிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். மென்ட்லின் பைபிளோடைய ஒரு புத்தக காப்பி வந்து லிங்க்கில் நான் கொடுத்து கீழே வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். மொழிபெயர்த்த பரிசுத்த வேதாகமம் தான். அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் ஜெர்மனியர் கையில் கிடைக்கப்பட்ட பின்னர் சத்தியம் பொதுமக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. இது எப்படி இருக்குன்னா, மக்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி காது கேட்காதுப்பா. எல்லாரும் வந்து காதை அவங்க கையை வச்சு இப்படி மூடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மார்ட்டின் லூத்தர் ஐயா வந்து 1500 வருஷம், கிறிஸ்தவம் பிறந்து 1500 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து வந்து எல்லார்கிட்டே சொல்லி, எப்பா நீ வந்து காதை இப்படி மூடி இருக்க, அதை வந்து இப்படி எடுத்தோன்னா அவனுக்கு எல்லாம் கேட்கும் அப்படின்னு. மனுஷனே செவிடாக இருந்தால் செவிடிலிருந்து அவனை வந்து காது கேட்கிற நபராக மாற்றியது எங்கள் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு இது இழுக்கிறாங்க அப்படின்ற. ஏன் அந்த அளவுக்கு இழுக்கிறாங்கன்னா, இந்த 80 வருஷத்தில் லட்சக்கணக்கான பிரதிகள் ஜெர்மன் மொழியிலேயே இத்தனை 13லேருந்து 17 வெவ்வேறு விதமான மொழிபெயர்ப்புகள் இருந்தபோது அது யாரும் மக்கள் படிக்கவே இல்லைப்பா மக்கள். எங்கள் ஐயா வந்து அவருடைய டிரான்ஸ்லேஷனை பண்ணார். மார்ட்டின் லூத்தர் பண்ண அந்த ஒரு புரட்சினால தான் மக்கள் எல்லாம் படித்தாங்க. 80 வருஷமாக எல்லாம் முட்டாப்பையலாக இருந்தான். இது மக்களை தான் முட்டாளாக்குது. விவிலியங்கள் இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் பல 100 வருஷமாக இருந்திருக்கு, பல 1000 வருஷமாக இருந்திருக்கு. புனிதர்களே பல பேர் செஞ்சுருக்காங்களே. இந்த முதல்ல கிரேக்கத்திலையும் எபிரேயத்திலையும் இருந்த மொழி, அந்த மொழிகளில் இருந்த பைபிளை வந்து மக்கள் ரோமானிய சாம்ராஜ்யத்தில் மக்கள் எல்லாரும் பேசியல லத்தீன் மொழிக்கு மாற்றியது புனித ஜெரோம் அவர்கள். அந்த பைபிளை தான் லத்தீன் வுல்கேட் பைபிள் அப்படின்போம், உல்காத்தான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வல்கேட் பைபிள் அப்படின்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யன், குரோவேஷியன், இந்த குரோவேஷியா, ரஷ்யா இந்த லாங்குவேஜ்லலாம் அவங்களுடைய லாங்குவேஜ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எழுத்து வடிவம் தான் இருக்கும். அதை வந்து சிரிலிக் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் சிரிலிக் லெட்டர் ஆர் கிரிலிக் லெட்டர்னுவாங்க. ஏன் சிரிலிக் லெட்டர் அப்படின்னு பேருனா, விவிலியத்தை அந்த மொழிகள் பேசுகிற மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருச்சபையில் இருந்த 2 புனிதர்கள், சிரில் அண்ட் மெத்தோடியஸ், இவங்க தான் ரஷ்யன் மக்களுக்கு போய் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து நற்செய்தி வந்து அறிவித்தவங்க. அவங்களுக்கு அந்த மொழி இல்லை, எழுத்து வடிவம் இல்லைங்கிறதுக்காக ஒரு மொழி வடிவத்தையே, எழுத்து வடிவத்தையே அவங்க கண்டுபிடிச்சி, ஒரு மொழி வடிவத்தை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் விவிலியத்தை அந்த மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மக்கள் கையில் கொடுத்து, இதை படிங்கப்பா, இது உங்கள் மொழியில் இருக்குது அப்படின்னு கற்றுக் கொடுத்து பண்ணாங்க. இந்த மாதிரி திருச்சபை என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கு. இவங்க ஒரு உருட்டை என்ன சொல்லிட்டுறாங்கன்னா, திருச்சபை வந்து எல்லாத்தையும் மறைச்சி வச்சுது, பைபிளை வந்து பூட்டி எங்கள் சேஃப் லாக்கரில் வச்சு அடைச்சி வச்சுருந்தது, மக்கள்லாம் படிக்கக்கூடாது, உண்மையை தெரிஞ்சால் எல்லோரும் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, அதை எங்கள் புரட்சியாளர் தான் வந்து மாற்றினார். எந்த வகையிலங்க இது நியாயம்? என்னுடைய ஃபாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா, லூத்தர் பரிசுத்த வேதாகமத்தை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். அதே நேரத்தில் தான் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதிலே முதலாக அச்சிடப்பட்டது இவர் மொழிபெயர்த்த பரிசுத்த வேதாகமம் தான். அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் ஜெர்மனியர் கையில் கிடைக்கப்பட்ட பின்னர் சத்தியம் பொதுமக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. வரலாறுகளை சொல்கிறவர்கள் பல பேர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்தவங்களா இருக்காங்க. ஒரு பிரபலமான பல்கலைக்கழகம், உங்களுக்கும் பல பேருக்கு தெரிஞ்ச பல்கலைக்கழகமாக இருக்கும். வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பல்கலைக்கழகம் ரொம்ப பிரபலம். அதிலிருந்து நம்மளும் படிச்சிருந்தா இவங்கள மாதிரி நிறைய தெரிஞ்சிருப்போமோ என்னமோ. இப்படி கேட்கலாம், நீ மட்டும் எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்து நீ வந்து இதெல்லாம் சொல்கிற? 1 1 2ன்னு சொல்கிறதுக்கு பல்கலைக்கழகம் போகணுன்னு அவசியம் இல்லை, பால்வாடியில் படித்தாலே போதும். நீங்கள் பால்வாடி லெவலுக்கு முதல்ல சொல்லித்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பல்கலைக்கழக லெவலுக்கு போங்க, நாங்களும் பல்கலைக்கழகத்துக்கு வரோம். இதோடைய லிங்கை நான் கீழே கொடுத்துட்றேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற பிற பகுதிகளை பற்றியும் நம்ம பேசலாம். அது வரைக்கும் நன்றி. ஆவே மரியா.